விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. அங்க ராஜாவே அவர் தான் நினைச்ச கதை எழுதி வச்சுக்கிறாங்க. இந்த பொம்பளையுடைய கணவர் இருக்கிறாரு, அவர் தான் ராஜா. அவர் ராஜா கிடையாது, ஒரு முக்கிய பிரமுகர். அவர் ஒரு நிர்வாகி, ஒரு அதிகாரியா இருக்கிறார் அவர். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, இது நடந்து போச்சா. அதுக்கப்புறம் விசாரிச்சு தெரிஞ்ச உடனே நீ நிரபராதின்னு சொன்ன பிறகு வெளியே வர்றாரு. நிரபராதின்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு ஓகே இப்ப நான் வர்றேன் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்த உடனே அப்ப அந்த மன்னர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் அவரை என்னுடைய பர்சனல் செக்ரட்டரியா நான் வச்சுக்க போறேன், அவரை கூப்பிடுங்க, என்ன கூட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே கூட்டு வர்றாரு. வந்த உடனே அவர் சொல்றாரு, பேசி பார்த்த உடனே நல்ல அறிவு இருக்குது, திறமை இருக்குது, நீ நம்ம இடத்துல நீ நம்பிக்கையானவரா இருந்துக்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்ளி, இந்த பூமியுடைய அந்த கருவூலம் இருக்குல்ல, ஹஸானா நிதி கருவூலம், அதனுடைய பொறுப்பாளியா என்ன நியமிங்க. இன்னி ஹபீதுன் அலீம், நான் நன்கு பேணக்கூடியவன், இந்த விஷயங்களை நன்கு அறிந்தவன் நான், ஏன் அந்த பொறுப்பு ஒப்படைங்க. இந்த 7 வருஷ பஞ்சம், 7 வருஷ வறுமை, 7 வருஷ செழிப்பு எல்லாத்தையும் நான் சமாளிச்சு காட்டுறேன், எனக்கு அந்த திறமை இருக்குது, என்கிட்ட அந்த பொறுப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உடனே அவருக்கு இப்படித்தான் நாம் யூசுஃபுக்கு ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது என்ன வழங்குதுன்னு கேட்டா 2-3 விஷயம் வழங்குது. ஒண்ணு, யூசுப் நபி அவர்கள் இன்னொரு ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு மந்திரி பதவி கேட்டு வாங்கியிருக்கிறார். யூசுப் நபி கேட்டிருக்காரு. யூசுப் நபி வரலாறு ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறான்னு கேட்டா, ஆயாத்துல் லிசாயிலின லக்கத் கான ஃபீ யூசுஃப வ இஹ்வதிஹி ஆயாத்துல் லிசாயிலின், யூசுப் இடத்திலையும் அவர் சகோதரத்திலையும் கேட்கக்கூடியவர்களுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அழகான வரலாறுன்னு சொல்றான். இந்த வரலாறுல உள்ளதெல்லாம் நமக்கும் உள்ளது, நமக்கு கடைபிடிக்க வேண்டியது. அதனால இப்ப நம்ம ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு நாட்டில் வாழ்றோம், இஸ்லாமிய ஆட்சி ஒன்று நடக்கல. அந்த மாதிரியான நாடுகள்ல வாழும் பொழுது அங்க உள்ள வேலை வாய்ப்பை பெறலாமா, கட்டுப்படக்கூடாது ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, மார்க்க அறிவு இல்லாம அப்படி சொல்லக்கூடியவர்கள். இங்க உள்ள எந்த பதவியும் பெறக்கூடாது, இங்க உள்ள எந்த மந்திரியாவும் ஆகக்கூடாது. நல்லா அவர் எந்த நாட்டில் மந்திரியா இருக்காரு, அவர் மன்னர்கள் நபி, அவர் நபியா இருக்கிறவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு தப்பான ஒரு தீர்ப்பளிச்சு ஜெயிலில் அடைச்ச ஒரு ஆட்சியில எனக்கு பதவி தாங்கன்னு கேட்கிறாரு. எனக்கு திறமை இருக்கு தாங்க, அவர் எந்த வேலையை ஏற்றுக்கொண்டாலும் செய்வார், அவருடைய சட்டப்படி தான் மற்ற விஷயங்களா நடக்கும். இந்த ஒரு விஷயத்துக்கு தான் இவர் அதிகாரம் செல்லும். எந்த விஷயத்துக்கு? இந்த உணவு உற்பத்தி செய்வது, விநியோகம் பண்ற ஒரு அதிகாரத்தை அவர் கேட்கிறாரு. மீதிலாம் எப்படி நடக்கும், சட்டம் ஒழுங்கெல்லாம் எப்படி நடக்கும்? அந்த மன்னருக்கு சில சட்டங்கள் வச்சிருப்பாரு, அந்த சட்டப்படி தான் நடக்கும். அப்ப இந்த மாதிரியான ஒரு ஆட்சியில கேட்கிறார் பாருங்க, இஜ்அல்னி, என்னை நியமியுங்கள், அலா ஹஸாயினில் அர்ளி, இந்த ஊருடைய ஹஜானாவுக்கு நிர்வாகியாக என்னை நியமியுங்கள். உடனே அவரை நியமிச்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை 55வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம். இதே சூறாவுல 54, 55 வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பதவியை கேட்டு பெற்றிருக்கிறார். நம்ம இந்த நாட்டில் இருக்கிறோம், நமக்கு ஒரு கல்வி அமைச்சரா என்ன இருக்க சொல்றாங்கன்னா நான் விரும்ப இருக்கலாம். நீங்க நிதி மந்திரியா இருக்கீங்கன்னு தர்றாங்களா, இருக்கலாம், அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. மார்க் அடிப்படையில் என்ன இல்ல, தப்பு கிடையாது. நீ என்ன கலிபாவா, நீ ஆட்சியெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்க முடியாது. அதுல கரெக்டா நடக்கணும், அதுல அல்லாஹ்வுக்கு பயந்து நேர்மையாக, அதை ஊழல் பண்ணாம எந்த பண்ணாம எந்த பணி சுமத்த. அதுக்காண்டி சாராய கடை இலாக்கான்னு அதெல்லாம் வாங்கியிருக்காரு. மார்க்கம் தடை செய்திருக்கிற இலாக்காக்களை தவிர்த்து விட்டு மார்க்கம் தடை செய்யாத ஏழைகளுக்கு உதவுற இலாக்கா, அந்த மாதிரி இலாக்கா, ரோடு போடுற இலாக்கா, மருத்துவ இலாக்கான்னு ஏதாவது இலாக்கா நம்ம கையில கிடைக்குமே. ஆனால் அது மாதிரியான பொறுப்புகள் வாங்குவது மார்க்க அடிப்படையில் தப்பு கிடையாது. மார்க்கத்துக்கு தப்புங்கிற மாதிரி பிரச்சனை பண்றாங்கல்ல, மார்க்க அடிப்படையில் தப்புனா ஒரு யூசுப் நபி எப்படி அந்த தப்பை செஞ்சிருப்பாங்க, செஞ்சதை எப்படி எல்லாம் விமர்சிக்காம நமக்கு சொல்லி காட்டுவான். அவர் செஞ்சாரு, ஆனால் தப்புன்னு சொல்லி அப்படி சொல்லல. அல்லாஹ்வுடைய ரசூல் யூசுப் இந்த ஒரு விஷயத்துல யூசுப் சிலிப்பாயிட்டாரு, கொஞ்சம் ஆசைப்பட்டாருன்னு சொன்னாங்க, அப்படி சொல்லல. இது ஒண்ணாச்சு. அதுக்கப்புறம் நல்லா செழிப்பாயிருச்சா, அந்த ஏரியா பூரா பஞ்சம் தலைவரிச்சு ஆடுது, அது சுற்று வட்டாரம்லாம் பஞ்சமா போச்சு. அப்ப யூசுப் நபியுடைய சொந்த ஊர் இருக்குத, அந்த ஊர்லயும் பஞ்சம், அங்கேயும் சாப்பாடு காணோம், அது வேற ராஜ்யம் நடக்குது. அப்ப என்ன பண்றாருன்னு கேட்டா, யூசுஃபுடைய சகோதரர்கள்லாம் உணவுக்காக அலம்போது வர்றாங்க, உணவுகளுக்காக என்ன செய்யறாங்க, வர்றாங்க. பிச்சை கேட்கறதுக்கு வரல, அவங்கள்ட்ட இருக்கிற பொருளை கொடுத்துட்டு வாங்கிட்டு போறதுக்கு வருவாங்க. உணவு அரசாங்கத்தில் இருக்கும், சும்மா அரசாங்கம் இலவசமாக கொடுக்கும். அரசாங்கம் என்ன பண்ணும் கேட்டா, அவங்கள்ட்ட இருக்கிற சட்டை, பொட்டி, தட்டு, பொண்ணு என்னென்ன வச்சிருப்பாங்களோ, எத்தனை ஜாமான்கள் அந்த காலத்தில் இருக்கும்ல, பொருள் உலக்கன்னு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டு எங்களுக்கு தானியம் கொடுங்க, எங்களுக்கு உணவு இல்லாம இருக்கு, உணவே கிடைக்காம இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கேட்டு வர்றாங்க. யூசுப் யார்ட்ட வர்றாங்க, அண்ணன்ட்ட வர்றாங்க, தம்பிட்ட வர்றாங்க. தம்பிட்ட வாங்கிட்டீங்க ஆகிவிட்டான், அங்க இருந்து வர்றாங்களா. வந்த உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை விளங்கி கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு இவரை அறிய முடியல. ஏன் அறிய முடியலன்னா, 11 செட்டா வரும்பொழுது அதுல பெரிய ஆட்களா வந்த பிறகு அதிக மாற்றம் நமக்கு வராது.
குழந்தையா இருந்தவர் வந்து ஒரு 20 வருஷம் பிறகு மாற்றம் ஆயிட்டா நம்ம கண்டுபிடிக்க இயலாது. 25 வயசுல நீங்க பார்த்தவரை வந்து இன்னொரு 25 வருஷம் கழிச்சு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 25 வயசுக்கு மேல பெருசா மாறுதல் வராது. முடிநரைக்கு அந்த மாதிரி சுருக்கங்கள் ஏற்படுமே தவிர முக அமைப்பு வெட்டுகள் எல்லாம் பெரிய மாற்றங்கள்லாம் வராது. அதனால இவர் அண்ணனை கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஒரு சின்ன பையனா போனவர்ல இந்த முகத்தை வச்சுட்டு அவங்களால என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. ரெண்டாவது வந்து இப்படி இவர் ராஜாவாக இருக்க போறாரு, இவர் மந்திரியாக இருக்க போறாரு, நம்ம கிணத்துல போட்டோம் எந்த அடிமை செஞ்சலை விட்டு எங்க இறக்குறானோ இப்படி அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இப்படி வழியான ஒரு வாய்ப்பு ஒரு கிடைக்கும் என்பதெல்லாம் கற்பனை செய்யாத காரணத்தினால அவங்க சந்திக்கிறாங்க. அவரு நல்லா பாத்துக்கிட்டாரு. அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா வந்துட்டாங்க. வந்தோன்னு என்ன பண்றாருன்னு கேட்டா அவங்க பிறப்புட தயாராகும் பொழுது இவர் சொல்றாரு, விசாரிக்கிறார். இவ்வளவுதான் நீங்க வேற ஆளுக்கு இருக்கிறீங்க, அவங்க குடும்பத்தில் அவ்வளவு நம்பர் தானே, வேற ஆளுக்கு இருக்குதா, இல்ல இன்னொரு பையன் ஒருத்தர் இருக்கிறான், இவருடைய சகோதரன், இவருடைய தாய் வழி சகோதரர் இருக்காங்கல்ல, அது சொல்லி காட்டுறாங்க. அப்படின்னா அவனையும் அடுத்த பேரை கூட்டிட்டு வந்தா நிம்மதி தரமாட்டேன், நீங்க மட்டும் வந்தா தரமாட்டேன், உங்க வீட்டுல எல்லா மெம்பரும் வரணும். அந்த தம்பியை பாக்குறதுக்காக வேண்டி, அந்த தம்பி வந்து இந்த சரித்திரத்தை சேர்ந்த ஆள் கிடையாது. அதனால என்ன செய்யறாருன்னு கேட்டா உங்களுடைய அந்த சகோதரர் இன்னொரு சகோதரர் இருக்காருல்ல அவனையும் என்கிட்ட கொண்டு வாங்க, வந்தீங்கன்னா தான் நான் நிறைய தருவேன், இல்லைன்னா அடுத்த உங்களுக்கு உணவு கிடையாது, ரேஷன் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க நாங்க வந்து அவன் தகப்பனாட்ட பேசுறோம்னு சொன்னாங்க. இது 59வது வசனத்துல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து திரும்பி போறாங்கல்ல, போகும்போது என்ன பண்றாங்கன்னா யூசுப் நபி இவங்க என்னென்னத்தை எல்லாம் கொண்டு வந்தாங்களோ பொருள்கள் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, கொடுத்த அரிசி வாங்கணும், கொடுத்தான கோதுமை வாங்கணும், அவங்க என்ன பொருளை வந்து அந்த பண்டமாற்றுக்காக கொண்டு வந்தார்களோ மூலவாய் கொண்டு வந்திருப்பாங்க, அந்த கோடை காலத்துல என்ன உற்பத்தி ஆகுமோ அந்த மாதிரி பொருளை கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதை வந்து என்ன செய்யறாங்கன்னா திருப்பி அவங்க மூட்டையில வச்சிருக்க சொல்லிட்டாங்க. தெரியாது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தானியத்தையும் கொடுத்துட்டு அவங்க என்னத்தை கொண்டாந்து கொடுத்தாங்களோ அதை ரிட்டர்ன் பண்ணிருங்க, தெரியாம ரிட்டர்ன் பண்ணிருங்க சொல்லி சொல்றாங்க. ரிட்டர்ன் பண்றாங்க, அரசாங்கத்தை எடுத்து சொந்தக்காரன் கொடுத்துருன்னு அர்த்தம் இல்ல. அதை சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, கொடுத்தோம்னா வாப்பா நல்ல ஆளு தகப்பனாரு திருப்பி தரத்துக்கு வருவாங்க, அண்ணமாரோட பார்க்க விரும்புறாரு, கொஞ்சம் கூட இந்த சில்மி சமத்தை இல்ல, திருப்பி அவங்களை வர வைக்கிறாருந்தா அவங்க கொண்டு வந்த சாமான் நம்ம திருப்பி வச்சு விட்டுருணும், திருப்பி வச்சா வரட்டு வந்தாலும் என்னடா இது உணவையும் வாங்கிட்டு கொண்டு போன சாமான இப்படி கொண்டு வந்து என்னடா ஃப்ராட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி தகப்பனார் விரட்டி விட்டுருவாருங்கிற தைரியத்துலதான் அந்த வார்த்தையை சொல்றாரு. இவர் அரசாங்கத்தை சொத்தை எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டாரு நினைச்சாதீங்க, நம்ம இப்படி பண்ணலாம் போல இருக்கு, நம்ம என்ன செய்யலாம் எல்லாத்துக்கும் காசு வாங்கிட்டு நம்ம சொந்தக்காரங்க வந்தா மட்டும் ஃப்ரீயா கொடுத்துடலாம் நினைச்சிடக்கூடாது. அவர் திருப்பி ஜாமான கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னு கேட்டா அல்லஹும் யரிஃபூனஹா இதன் கலபு இலாஹலிஹும் அல்லஹும் யர்ஜுன், ஊருக்கு திரும்பி போன பிறகு அதை என்ன செய்வாங்க, அதை வந்து பார்ப்பார்கள், பார்த்து விட்டு திருப்பி கொண்டு வந்து தருவார்கள். அதனால திருப்பி வச்சிருங்க, நாளைக்கு திருப்பி வந்து நமக்கு கொண்டு வந்து தீர்வாங்க, அதனால ஜாமான்களை அவங்க கொண்டு வந்த பண்டமாற்று பொருள்களை திருப்பி கொடுத்து விடுங்க. போயிட்டாங்களா, போய் என்ன செய்யறாங்க எல்லாத்தையும் சொல்றாங்க, அந்த மாதிரி அந்த பையனை கூட்டிட்டு வர சொல்றாங்க, அப்பதான் தர்றேங்கிறாங்க. அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்லிட்டாரு, ஏற்கனவே ஒரு ஆளு நம்புனது பத்தாதா, இந்த பையனை நம்ப சொல்லியா, அவனைய ஏற்கனவே பையனை கொண்டு காலி பண்ணி விட்டிய, நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து மூட்டையை திறந்து பார்த்தா அது இருக்கு, கொண்டு போன சாமம் அப்படியே இருக்கு. அவங்களை என்ன காரியம் என்ன பண்ண, நீங்க வந்து அப்படி கொண்டு வந்து ஏமாத்திட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு அந்த சொல்றாங்க. யாபானா மாணவுகி, எங்க தந்தையை நாங்கள் வந்து ஒரு அநியாயம் பண்ணல, ஆதி ருத்தத்து இலைனா இது வந்து எங்களுக்கு தெரியாம திருப்பி வந்திருக்குது, எப்படி வந்து எங்களுக்கு தெரியல, எங்களை திருப்பி அனுப்புங்க, நாங்க போய் மறுபடியும் ஜாமான் வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டு வர்றோம், இந்த பையனையும் சேர்த்து எங்களோட அனுப்புங்க, ஒரு ஆபத்தும் இல்லாம பாதுகாப்புன்னு சொல்லிட்டு திருப்பி வற்புறுத்துறாங்க. அவர் என்ன பண்றாரு, அல்லாஹ் மேல ஆணையிட்டு இந்த பையனுக்கு ஒரு கேடு வராதுன்னு சத்தியம் பண்ணி தந்தீங்கன்னா அவனை அனுப்புற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுல இப்ப அனுப்புறதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. இப்ப அந்த பையனா இல்ல அவரு, அதாவது இப்ப வந்து இது நடந்து ஒரு ஆட்சி ஆகி எவ்வளவு எத்தனை வருஷம் ஆயிருக்கு, அவர் ஒரு 10-15 வயசுல போனாரு, ஒரு 25 வயசுல அந்த பொம்பளை சில்மிஸ் அவர் 10 வருஷம் ஆச்சு, ஜெயில ஒரு 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம். அவரோட தம்பி எப்படிதான் 25 வாலி பண்ண தான் இருப்பாரு. அப்படிலாம் ஒண்ணு சின்ன பையனை தள்ளுற மாதிரி தள்ள இயலாது. அதையும் யோசிக்கணும். சின்ன பையனா இருந்தா விட்டுருக்க மாட்டாரு. இந்த பையன் இந்த தம்பிக்காரர் ஒரு இளைஞரா இருப்பாரு, இளமை பருவத்தான், அதனால தைரியமா சரி கூட்டி வேண்டா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்ரிமெண்ட் பண்ணி கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டி வரும்போது என்ன செய்யறாருன்னா ஒரு செய்தி சொல்லி அனுப்புறாரு. என்ன செய்தி சொல்லி அனுப்புறாருன்னா, போறீங்கல்ல அந்த ஊருக்குள்ள நுழையும் போது மொத்தமா ஒரு வாசல்ல நுழைஞ்சிடாதீங்க, பல வாசல் வழியா நுழைங்க, எல்லாருமா சேர்ந்து 12 பேரும் 1 டசன் பேர் 11+1 1 டசன் போய் நுழைஞ்சிடக்கூடாது, மொத்தமா ஒரு வாசல்ல நுழைஞ்சிடாதீங்க, பல வாசல் வழியா போங்க அப்படின்னு சொன்னாரு. நல்லா சொல்றான். இப்படி சொல்லிட்டு நல்லாவே சொல்றான். இவர் என்னத்தை நினைச்சுக்கிட்டு சொன்னாரோ அது நடக்கல. இதனால ஒரு பயனும் இல்ல, பல வாசல்ல போறதுனாலயோ ஒரு வாசல்ல போறதுனாலயோ எந்த ஒரு நன்மையும் கிடையாது. அவர் யாருக்கும் என்னமோ ஒரு பெரிய தத்துவம் நினைச்சு செஞ்சு விட்டாரு, அதனால எந்த ஒரு பாதிதாவும் இல்லைன்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்படி சொல்றான்னு கேட்டா